ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு குட்டி செல்லம் சேனல். குட்டீஸ், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா முதல் பாடத்தோட தொடர்ச்சியாக விளையாடலாம் வாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த பாடத்தில் என்னெல்லாம் பார்த்தோம் குட்டீஸ்? விலங்குகள்லாம் அவங்க நண்பர்களை பார்க்கும்போது என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுறாங்க, எப்படி ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு பார்த்தோமா? சரி, இப்போ உங்களை மாதிரி குழந்தைகள்லாம் ஒன்று சேரும்போது என்னென்ன விளையாட்டுகள் விளையாடலாம், எப்படி ஆடிப்பாடி மகிழலான்னு பார்க்கலாமா? வாங்க, இந்த படத்தை பாருங்க குட்டீஸ். எல்லாரும் என்ன விளையாட்டு விளையாடுறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரியா கண்டுபிடிச்சிங்களே. என்ன பண்ணணும்? எல்லாரும் அவங்க இடுப்புல கைய வச்சுட்டு நிக்காம தொடர்ந்து சுத்தி சுத்தி நடந்து வந்துட்டே இருக்கணும். ஆனா உங்க நண்பர்கள் மேல உங்க கை படக்கூடாது. அதாவது நீங்க யாரையும் இடிக்காம நடக்கணும். நீங்க இடிச்சிட்டீங்க, நீங்க அவுட் ஆயிருவீங்க. சூப்பரா இருக்குல்ல இந்த விளையாட்டு. ஒரு சின்ன இடத்துல எல்லா நண்பர்களும் சேர்ந்து விளையாடுறதுக்கு இது ஒரு நல்ல விளையாட்டு. அப்படிதானே குட்டீஸ்? பாருங்க குட்டீஸ், இந்த விளையாட்டோட பெயர் என்ன? இடிக்காமல் நடப்போம். சொல்லுங்க, இடிக்காமல் நடப்போம். நான் வாசிக்கேன், நீங்களும் கூட சேர்ந்து அப்படியே வாசிங்க, சரியா? இடுப்பில் கை வைத்தபடி ஒருவரோடு ஒருவர் இடிக்காமல் நடப்போம். இந்த விளையாட்டை பாருங்க குட்டீஸ், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விளையாட்டு. என்ன பண்ணணும்? நம்ம தண்ணீர் தரை விளையாடுவோம்ல, அதே மாதிரி தான். எல்லாரும் ஒரு வட்டத்துல நின்னுக்கணும். ஆசிரியர் உள்ளே வெளியே சொல்லுவாங்க. அவங்க சொல்றத கேட்டு உள்ளே சொல்லும் போது உள்ள குதிக்கணும், வெளியே சொல்லும் போது வெளியே குதிக்கணும். அவங்க வேகமா சொல்லுவாங்க, மாறி மாறி சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்றதுக்கு ஏத்தாப்புல கரெக்டா குதிக்கணும். தப்பா குதிச்சிட்டோம், அவுட் ஆயிருவோம். இந்த விளையாட்டோட பெயர் என்ன? உள்ளே வெளியே. சொல்லுங்க, உள்ளே வெளியே. வட்டத்தில் நின்று ஆசிரியர் கூறுவதற்கு ஏற்ப வட்டத்தின் உள்ளே வெளியே குதிப்போம். குழந்தைகளா பாருங்க, இவன் என்ன பண்றான்? பறவை மாதிரி பறக்கிறானா? சரி, என்ன பறவை மாதிரி பறக்கிறான்? ஏதோ சத்தம் போடுறானே, கா 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 கான்னு. எந்த பறவை காக்கான்னு சொல்லும்? காகம் தானே. அப்போ அவன் என்ன பண்றான்? காகம் மாதிரி காக்கான் கரைஞ்சிட்டே கைகளை விரிச்சு காகம் பறக்கிற மாதிரி நடிக்கிறானா. நீங்களும் பண்ணுங்க குட்டீஸ். நீங்க கிளி மாதிரி பண்றீங்களா? கைகளை விரிச்சுக்கிடுங்க, கீ கீ கீன்னு சொல்லிட்டு கிளி மாதிரி பறங்க பார்க்கலாம். இவனை பாருங்க குட்டீஸ், இவன் என்ன பண்றான்? தவண்டு தவண்டு போறானே. சரி, என்ன சத்தம் போடுறானா? மியாவ் மியாவ் அப்படி சத்தம் போடுறான். அப்ப யார மாதிரி நடிச்சு காமிக்கிறான் இவன்? பூனைக்குட்டி மாதிரி மியாவ் மியாவ் அப்படி சத்தம் போட்டுட்டே நடந்து போறானா. செல்லக்குட்டிகளா, நீங்க எல்லாரும் நாய்க்குட்டி மாதிரி நடிக்கிறீங்களா? சத்தம் போட்டுட்டே நடிக்கணும், சரியா? இந்த பொண்ணு என்ன பண்றா? இடுப்புல கைய வச்சிருக்கா, காலெல்லாம் அசைக்கிறா. ஓஹோ, டான்ஸ் ஆடுறாளா? அழகா ஆடுறாளே. சரி, பாட்டு யார் பாடுவா? அவளுக்கு ஆடுறதுக்கு நாம மியூசிக் போடலாமா? குட்டீஸ், எல்லாரும் கொட்டடிக்கிற மாதிரி கையை வச்சுட்டு டும் 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 பி 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 பின் கொட்டடிக்கிறீங்களா? அவ அழகா ஆடட்டும். இத பாருங்க குட்டீஸ், உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. யானை மாமா யானை, யானை மாமா யானை. நீங்கெல்லாம் குட்டி பாப்பாவா இருக்கும்போது உங்க அம்மாவும் அப்பாவும் இதே மாதிரி பண்ணி உங்களை யானை சவாரி கூட்டு போயிருப்பாங்கல்ல, ஜாலியா இருக்குமே. அண்ணா என்ன பண்றான்? யானை மாதிரி தும்பிக்கை ஆட்டிட்டே மெதுவா ஆடி அசைஞ்சி நடந்து போற மாதிரி நடிச்சு காமிக்கிறானா. பாருங்க குட்டீஸ், நடிப்போம் நடிப்போம். சொல்லுங்க, இந்த விளையாட்டோட பேர் என்ன? நடிப்போம் நடிப்போம். விரும்பியபடி மாறி நடித்து காட்டுவோம். அப்படின்னா என்ன குட்டீஸ்? இப்போ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கள மாதிரி மாறி, அதாவது இப்போ யானை மாதிரி, பூனை மாதிரி, காகம் மாதிரி பண்ணாங்கல்ல, அப்படி அவங்கள மாதிரியே மாறி நடிச்சு காட்டுறது தான் இந்த விளையாட்டு. செல்லக்குட்டிகளா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சரியா குட்டீஸ்? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.